பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்களை இறை வார்த்தை வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருவருகை காலம் நம் இதயத்தை தயார் செய்யும் காலம். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து நாம் இறைவனின் வருகைக்காக நம் வாழ்வை தூய்மையாக்கி நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கும் ஒரு புனித காலம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள இறைவசனங்கள் இரு குருடர்கள் இயேசுவால் குணமடைந்த நிகழ்வு பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது. இயேசு அங்கிருந்து போகும் பொழுது 2 குருடர்கள் அவரை பின்பற்றி, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். இந்த குருடர்கள் பார்வையற்றவர்கள், ஆனால் ஆன்மீக பார்வை அவர்களிடம் இருந்தது. அவர்கள் இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைத்தார்கள், அதாவது இயேசுவை இரட்சகர் என்று நம்பியிருந்தார்கள். இயேசு அவர்களின் நம்பிக்கையை சோதிக்கும் நோக்குடன், நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். அவர்களின் உறுதியான நம்பிக்கையை கண்டு அவர்களின் கண்களை தொட்டு குணப்படுத்துகிறார். நம்பிக்கை இல்லாமல் எந்த அதிசயமும் நிகழ்வதில்லை. இயேசுவின் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு நலமளித்தது. அவர்கள் இயேசுவால் குணமடைந்த மகிழ்ச்சியை நன்றி கூறும் விதமாக நாடெங்கும் பறைசாற்றினார்கள். மத்தேயு 17ஆவது அதிகாரம் 20ஆம் இறைவசனத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து கூறியது, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். இறைவனை நம்பி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியாக மாறும். நம் அன்றாட வாழ்வில் கவலை, துன்பம், சோர்வு, தனிமை வரும் தருணங்களில் நாம் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூவி அழைப்போம். அவர் நம் குரலை கேட்டு தேற்றுவார், திடப்படுத்துவார். நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு வேண்டிய சக்தியையும் பலத்தையும் தருவார். நாம் இறைவனை நம்பும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் நங்கூரம் கூட நகர்த்த முடியும். எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்போம்.